பெரியார் சொல்றாரு இந்திய சமூகத்தில் வந்து வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா நீங்க கடவுள் இல்லைங்கிறீங்க, ஆனா என்னால சாமி எல்லாம் கும்பிடாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், ஆனா என் மேல இருக்க தீண்டாம இருக்கக்கூடாது, எனக்கு தீண்டாம இல்லா இருக்கிறது வழி சொல்லுங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? அப்ப வந்து மத்த சாதியை சேர்ந்தவனுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை சாமி எல்லாம் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிதான் அவனுக்கு தீண்டாமை இல்லாம இருக்கா? அவெல்லாம் தீண்டாமை இல்லாம சாமி கும்பிட்றான் இந்து சமூகத்துக்குள்ளார. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் கடவுளை ஒழிச்சு, ஜாதியை ஒழிச்சு, மதத்தை ஒழிச்சு அதுக்கப்புறம் தான் வரணும்னா இது நியாயம் இல்லைன்னு தன்னையே கொஸ்டின் பண்ணிட்டு சொல்றாரு. கரெக்டா தான் கேட்கிறாரு. அப்போ ஒரு நாத்திகன் ஆகணும்னா அது வந்து மத்தவனுக்கு அப்படி இருக்கா? என் இறை நம்பிக்கை என்னால் தவிர்க்க முடியாது, ஆனா எனக்கு தீண்டாமை வேணும்னு ஒருத்தர் சொல்றாரு, என்னிடம் தீர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாரு. அப்போ உனக்கு இறை நம்பிக்கையும் வேணும், அதே சமயத்துல உனக்கு தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னா உனக்கு உடனடி நிவாரணம் சொல்றேன். காலையில உங்க ஊர்ல ஒருத்தன் உன்னை ஏன்னு கூப்பிட்டாருன்னு சொன்னா மத்தியானம் நீ முஸ்லிமா மாறிடு. காலையில உன்னை ஏன்னு கூப்பிட்டாரு, சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பாயின்னு கூப்பிடுவாருக்கிறாரு. ஏ என்பதற்கும் பாய் என்பதற்குள்ள இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கூப்பிட்ட இந்திய சமூகத்துக்குள் பா என்பது கௌரவமானதாகவும் சுயமரியாதை உள்ள சொல்லாகவும் இருக்கிறது. காலை இப்பவும் சொல்றேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் காலையில மாறி சாயந்தரம் வந்துட்டாருன்னா ஏங்கிறது வந்து பாயின் மாறிடுவாருங்கிற ஏய்க்கும் பாய்க்கும் ஒப்பிட்டீங்கன்னா பாய் என்பது எவ்வளவு சுயமரியாதை மிக்கது, இந்த சமூகத்துல எவ்வளவு மரியாதைக்குரியதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும்.